Hey guys, welcome to the People Samil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்பான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி. ஸோ பன்னீர் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ஸோ பன்னீர் வந்துட்டு நான் எப்படி சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பன்னீர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக அதோட 6 சைட்ஸும் வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஓவர் குக் ஆன மாதிரி ஆகிடுச்சு. பட் நீங்கள் வந்துட்டு பண்ணும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ டோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இதே கடாயில் நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு வந்துட்டு பொரியட்டும். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்துட்டு லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு நமக்கு நல்லா மசிஞ்சிடணும். தக்காளி வந்துட்டு நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடட்டும். இது வந்துட்டு ஒரு சிம்பிளான பன்னீர் டிஷ் தான். நம்ம ரொம்ப குயிக்காக குக் பண்ணணும் அப்படின்ற டைமில் இந்த பன்னீர் டிஷ் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது கூடவே வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், ரொம்ப குயிக்கான ரெசிபியும் கூட. இப்போ வந்துட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கரம் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு மசாலாஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் இது கூட போட்டதுக்கப்புறமா ரொம்ப மெல்லமாக வந்துட்டு கிண்டி விடுங்க. பிகாஸ் பன்னீர் வந்துட்டு பிரேக் ஆகும். இப்போ நம்ம பன்னீர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் வெங்காயத்தாள், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நான் இதை வந்துட்டு இறக்கி வைக்க போகிறேன். யம்மியான ஸ்பைசியான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி கூடவோ இல்லை சாப்பாடு கூட வந்துட்டு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you all in next video.